வெல்கம் டு எம்எஸ்டிஜி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வஞ்சர மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய். அதுக்கு நான் 1/2 கிலோ மீனை, குட்டி மீன் தான் எங்களுக்கு கிடச்சிது. நான் போகும்போது நல்லா உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா. ஃபஸ்ட்டு மசாலாலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் ஆயில், சாதாரண ஆயில் தான், சூடு பண்ணதில்லை. அதை சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டு ஜூஸ் எடுத்து வச்சேன், அதை சேர்த்துக்கிட்டேன். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து, நல்லா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா பிசைஞ்சிக்கலாம். மசாலா பிரியாமல் நல்லா சூப்பராக நல்லா மொறுமொறுப்பாக வரும். இது மாதிரி செஞ்சால், இந்த மீன் இல்லை, எந்த மீனாக இருந்தாலும் இது மாதிரி செஞ்சோம்னா சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீன் எடுத்து மசாலாவை சைடில் உள்ள எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பூசி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிட்டோம்னா மீன் மசாலா பிரியாமல் நல்லா சூப்பராக வரும். எல்லாத்தையும் மசாலா போட்டு வச்சாச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கின்னு ஒன்று ஒன்றா போட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் சூடாக இருக்கணும். நம்ம போட்டதும் மிதமான தீயில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அடுத்த பக்கம் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், எண்ணெயில் கூட மசாலாவே பிரியலை பாருங்கள். எண்ணெயும் க்ளீனாக இருக்குது. அடுத்த டைம் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் மசாலா பிரிஞ்சாலும் நம்ம எண்ணெயில் போடும்போது மசாலாவை தேய்ச்சி விட்டுட்டு மீன் மேலே நம்ம எண்ணெயில் பொரிச்சோம்னா மசாலா பிரியாமல் அப்படி இருக்கும். இந்த மாதிரி 2 நிமிஷம் போட்டு மறுபடியும் திருப்பி திருப்பி விட்டு அடுத்த 2வது முறையும் எடுத்தாச்சு. இதுமாரி எல்லா மீனும் வறுத்துக்கலாம். நம்ம சூப்பராக டேஸ்ட்டாக வஞ்சர மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எம்எஸ்டிஜி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.